Hello friends, welcome to VM DJ Academy, Chennai's best DJ and music production academy. என் பேர் DJ ராகுல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது இருக்கு ஹெர்குலஸ் ஸ்டாண்ட். நிறைய பேர் கேட்டிருந்தேன் கமெண்ட்டில் ஒரு நல்ல டிஜே ஸ்டாண்ட் அன்பாக்சிங் பண்ண சொல்லிட்டு. நிறைய நான் டிஜே ஸ்டாண்ட் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். அந்த அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி வந்து ஹெர்குலஸ் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாண்ட் அன்பாக்சிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஒரு பாப்புலர் லேப்டாப் ஸ்டாண்ட். டிஜேஸ்க்கு டிசைன் பண்ண ஸ்டாண்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வைக்கிற மாதிரி அங்கே ஸ்டாண்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் ஸ்டாண்ட்ஸ் நிறையவே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜேக்கு டிசைன் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி ஃபார் டிஜேஸ். இங்கே பிக்சரே போட்டிருப்பாங்க பாருங்கள். கீழே கண்ட்ரோல் வச்சு மேலே வந்து லேப்டாப் ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் டிஜேஸ். ஸோ நீங்கள் ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நல்ல ஸ்டேபிளான ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த ஸ்டாண்ட் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றத அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு மெட்டல் ஸ்டாண்டு, நல்ல ஹெவி டியூட்டி ஸ்டாண்ட். ஓகே, ஸோ பெல் ஐக்கன் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எல்லா வீடியோமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இது அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஹெர்குலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனிங்க. மியூசிஷியன்ஸ் தேவையான கீபோர்ட் ஸ்டாண்ட்ஸு, கிட்டார் ஸ்டாண்ட்ஸு, இந்த மாதிரி இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. சூப்பரான ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு சாஃப்ட் பவுச் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் மற்ற ஸ்டாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேக் வரும். ஹெர்குலஸ் மட்டும்தான் காம்பேக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி கேரியபிளாக இருக்குங்க. இவ்வளோ தான் ஸ்டாண்டோட சைஸு. ஸோ ஈஸியாக அவங்க பேக் பேக்கில் எல்லாம் போட்டுன்னு போயிடலாம். பவுச் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சாஃப்ட் பவுச் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குஷன் பவுச் இது. எவ்வளோ என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் ஸ்டாண்ட். இவ்வளோ காம்பேக்டாக இருக்கு பாருங்கள். மெட்டல் பாடிங்க, சரியான மெட்டல் பாடி. லைட் வெயிட் மெட்டல், ஹெவி கிடையாது, லைட் வெயிட் மெட்டல். ஆனால் ஃபுல்லாக மெட்டல் தான். உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. சிம்பிள் தாங்க அது, இதெல்லாம் தேவையில்லை. வேறு என்ன இருக்குல்ல? ஓகே, வேறு எதுவும் கிடையாது. நல்லா சூப்பரான பவுச், நல்லா திக்காக இருக்குது பவுச், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்ட் எப்படி இங்கே அசம்பிள் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இங்கே 2 லிவர் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. அதாவது ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் மெட்டல் தான், பிளாஸ்டிக் கிடையாது. ஓகே, அது லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கோங்க. இதை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை லிஃப்ட் பண்ணுங்கள். ஓகே, லிஃப்ட் பண்ண அப்புறம் இங்கே டைட் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த நாபெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது. எல்லாமே மெட்டலில் தான் இருக்குது, பிளாஸ்டிக்கே கிடையாது இங்கே. ஓகே, அதே மாதிரி இந்த சைடு ஒரு நாப் இருக்கும். இதையும் டைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த எல்லோ இருக்குல்ல, அது வந்து பேஸ். அப்போது திருப்பி வச்சுக்கலாம். ஓகே, அது கீழே இருக்கணும். இந்த 2 இருக்குல்ல, இதை அப்படியே இழுத்து வைக்கோங்க. அவ்வளோதான், லாக். இதுக்கு மேலேயும் வெளியில் தூக்கோங்க. அவ்வளோதான். ஸோ லேப்டாப் வந்து இது மேலே தான் வைக்க போகிறீங்க. ஸோ இதை வந்து நம்ம டில்ட் பண்ணிக்கலாம். டில்ட் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர். சரி ஸ்ட்ராங்கு. நான் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலுமே அமுங்காது பாருங்கள். ஏன்னா மெட்டல் கீழே இருக்கிறதுல மெட்டல் லாக்காக இருக்கும். இதில் வந்து 3 ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்குள்ளே இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து லிஃப்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். அப்புறம் இது லெவல் 2, அதாவது கீழே இருக்கிறது லெவல் 1. லெவல் 1லேருந்து லெவல் 2 போகலாம். இது லெவல் 2. அப்படி இங்கே ஹுக்கு மாதிரி இருக்குது. கீழே இந்த இடத்துல வந்து ஹுக் மாதிரி இருக்கும். அப்படியே ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். இது லெவல் 2 ஹைட்டில். லெவல் 3 ஒன்று இருக்குது, அதே மாதிரி எடுத்து மேலே இது லெவல் 3. ஸோ 3 லெவல்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆகாது. இது எல்லாமே மெட்டல் தாங்க. இதில் பிளாஸ்டிக்கே கிடையாது. இதெல்லாம் ரப்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து லேப்டாப் கீழே உள்ளாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவி ஸ்டாண்டு. ஸோ நல்லா இருக்குது ஸ்டாண்டெலாம். மெட்டல் பாடி, எல்லாமே மெட்டல் பாடி தான், பிளாஸ்டிக் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக லாக் ஆகுது. இது ஃபுல்லாக அப்படியே லாக் ஆகிக்கும். ஃபுல்லாக மெட்டல்னால எல்லாம் ஹுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது. அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு கீழே, அவ்வளோதான். நீங்கள் இது இன்னும் பேக் எடுத்துக்கலாம். லூஸ் பண்ணுங்கள். இந்தளவுக்கு பேக் போய்க்கலாம். டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் லூஸ் பண்ணலாம்.
இது ரொம்ப கம்மியாக ஹைட் வேணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்ட்ரோல் கீழே இதை வச்சிடலாம், கண்ட்ரோல் மேலே இதை வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நிறைய பொசிஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இது ஒரு பொசிஷனா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் கண்ட்ரோல் வந்து இங்கே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே லேப்டாப் ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செட்டப் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் உட்காந்து கூட ப்ளே பண்ணலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக உங்கள் ஐ லெவல் கரெக்டாக இருக்குது. இங்கே கீழே கேப் இருக்கிறதுனால நீங்கள் இப்படியும் கூட வச்சுக்கலாம். லேப்டாப் மேலே இருக்கும், கீழே கண்ட்ரோல் வச்சு இப்படியும் ப்ளே பண்ணிக்கலாம். பின்னாடி ரப்பர் இருக்குது, முன்னாடி ரப்பர் இருக்குது. லேப்டாப் ஸ்டாண்ட் மூவ் ஆகாது. இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய், 7,000 ருபீஸ் இது காஸ்ட்டு. இது ஒர்த்து தாங்க, 100% ஒர்த்து தான். நல்ல குவாலிட்டி, இது மெட்டல் குவாலிட்டி, பிளாஸ்டிக்கே இதில் கிடையாது. எல்லாமே மெட்டல் குவாலிட்டி. ஸ்க்ரூ டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது லூஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டைட் பண்ணிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஹெர்குலஸ்ன்றது நல்ல ஒரு பிராண்ட், நல்ல ஒரு கம்பெனி. ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். இன்னொரு விஷயம், காம்பேக்ட்டுங்க, ரொம்ப காம்பேக்ட் தான். இதை க்ளோஸ் பண்ணுங்கள், இதை ரிலீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழேயும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதை ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்ணுங்கள். இது வந்து இந்த சைடு அப்படியே திருப்பணும். திருப்பிட்டிங்களா, அப்படியே கீழே வச்சுருங்க. இதை லாக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப காம்பேக்ட். வெயிட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாதுங்க, ரொம்ப கம்மி வெயிட் தான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த சைடில் நான் கொடுக்குறேன். இதில் வெயிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே தூக்கி உள்ளே போட வேண்டியது தான். டன். இது வந்து உங்கள் டிஜேயிங் போச்சில் இல்லைனா வந்து கண்ட்ரோல் பேக்கில் ஈஸியாக வச்சிடலாம். ஆனால் அந்தளவுக்கு வெயிட்டும் கிடையாது, சாஃப்ட் போச் இருக்கிறதுனால ஸ்க்ராச்சஸும் இல்லாது. ஸோ நீங்களும் வந்து இந்த ஹெர்குலஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். புதுசு யாராவது வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வரப்போது, எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see you on next video. Bye from DJ Rahul.